அது கிட்டத்தட்ட ஒரு ஊபி சட்டசபை மாதிரி ஆயிரும், ஊபி ஆந்திரா மாதிரி ஆயிரும். அப்படி ஒரு நிலை சந்திரபாபு நாயுடு இப்ப கிட்டத்தட்ட அப்படித்தான் ஆயிட்டார். அதனால் அப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது. நான் அதனாலதான் ஆதாரத்தோட இந்த வெங்கட்ராமன் பேட்டியை சொன்னேன். இப்படி ஒரு ஐடியாலஜி பாருங்க. இதை வந்து வேற யாரும் சொல்லல. இப்போ புசி ஆனந்தோ, லெப்ட் பாண்டியோ, ராஜ்மோகனோ பேசல. ஆனா மயிலாப்பூர் எம்எல்ஏ மட்டும் இதை பேசுறாரு. ஏன்னா ராஜ்மோகன் என்ன இருந்தாலும் அவர் நான் பிராமின், அவர் பெரியார் அம்பேத்கருக்கு எதிராக பேச மாட்டார். ஆனா இவர் பேசுவார், வெங்கட்ராமன் பேசுவார், ஆதவர்ஜுனா பேசுவார், ஆதி சங்கராச்சாரியார்னு பேசுவார். ஆனா ராஜ்மோகன் பேச மாட்டாரு, லயலோமணி போன்றவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் நான் பிராமின் அந்த சாதிய படிநிலையினுடைய கொடுமைகள் தெரியும். பெரியார் அம்பேத்கர் அந்த சிந்தை பேசுறவங்க. அந்த தம்பிகள் அந்த அண்ணன்கள் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஆனா வெங்கட்ராமன்கள் பேசுவாங்க. ஆனா அப்ப தாவைக்காவை இயக்குறது லயலோமணியும் ராஜ்மோகனும் அல்ல, வெங்கட்ராமன்கள். நான் படத்துல காமிச்சேன்னா இந்த எம்எல்ஏ தான், இவர் தான் இயக்குவார், இவர் தான் மூளையாக இருப்பார். இதுதான் நாக்பூர் திட்டம், இதுதான் ஆர்எஸ்எஸ். எப்பவுமே இப்படிதான் வரும். நேரடியா வருவது அவங்க பழக்கமே கிடையாது. ஆர்எஸ்எஸ் நினைச்சா ஒரு முஸ்லீமையே உருவாக்க முடியும்ல, முஸ்லீம்களுக்கு எதிராக. அங்க ஆல்ரெடி பிஜேபி முஸ்லீம் இருக்காரு, அவர் பேர் என்னது, வேலூர் இப்ராஹிம். ஆர்எஸ்எஸ் சீண்டினால் பேசுவார். இது ராம ஜென்ம பூமிங்குவார். யார் பார்த்தா முஸ்லீம். ஆர்எஸ்எஸ் எல்லா வித்தைகளையும் செய்யும். பிற்படுத்தப்பட்டவர்களை வைத்தே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடுக்கு எதிராக பேச வைக்கும். தலித்தை வைத்தே தலித்துகள் உரிமைகளுக்கு எதிராக பேச வைக்கும். முஸ்லீமை வச்சே இது வந்து இந்து ராஷ்டிரா, முஸ்லீம்கள் வந்தேரிகள் அப்படின்னு பேச வைக்கும். அது மாதிரி விஜய் வந்து பார்ப்பனர் கிடையாது. விஜய் வந்து ப்ரோ பிராமினும் கிடையாது, ஆன்டி பிராமினும் கிடையாது. அவர் டான்ஸ் ஆடுவார், நடிப்பார். அவர் ரசிகர்களும் பாவம். இப்ப விஜய்க்கு ஓட்டுப்பட்ட ரசிகர்களுக்கு இந்த அரசியல் தெரியாது. நம்ம அதனாலதானே படிச்சு சொல்றோம். விஜய் ரசிகர்களுக்கு தெரிஞ்சதுன்னா, விஜய் டான்ஸ் ஆடுவாரு, நல்லா இது பண்ணுவாரு, ஃபைட் பண்ணுவாரு, ஆக்ஷன் பண்ணுவாரு, பஞ்ச் டயலாக் பேசுவார், இவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து இந்த இந்துத்துவம், ஆர்எஸ்எஸ், நம்ம பேசுகிற இந்த ஆபத்து, தமிழ்நாடு உருவாக்கிய திராவிட மரபு, தந்தை பெரியாருடைய கொள்கைகள், அதை இன்னைக்கு திமுக எப்படி பண்ணுச்சு, எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல எப்படி இருந்துச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணாங்க, இவங்க திராவிட இயக்கத்துல இருந்து மாறுறாங்க. அவங்க கூட திராவிட இயக்க உணர்வுல இருந்து மாறல. 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க, சங்கராச்சாரியாரை கைது பண்ணாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பெரும்பான்மை இருந்தது, ஆதரவு, மக்கள் ஆதரவு இருந்தது. அந்த கட்சியிலையும் நான் பிராமின் கான்சியஸ் உள்ளவங்க இருந்தாங்க. இன்னைக்கு விஜய் கட்சியில நான் பிராமின் கான்சியஸ் உடையவங்க, திராவிட இயக்க உணர்வு கொண்டவர்கள், பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் யாருமே இல்லை. வெங்கட்ராமன் இருக்கிறாரு, ஆதவர்ஜுனா இருக்கிறாங்க, செங்கோட்டை, இவங்க எல்லாருமே அமித்ஷாவோட ஆட்கள்.